ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும், அப்படி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருடைய ட்ரேடுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய லாஸுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. என்ன காரணத்துக்காக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இல்லை, நான் யூகிச்சேன் இது வந்து மேலே போகும் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி நம்ம பண்ண ட்ரேட் ஒன்று இருக்கும், அது வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக போயிருக்கும், அதனால் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். பட் எந்த ரீசனும் இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் அவுட் ஆயிரும். சரிங்களா? அப்போது ட்ரேடிங் அப்படின்னாலே முழுவதுமாக ப்ரிடிக்ஷனை நம்பி தான் இருக்குது. அப்போது இங்கே 3 விஷயம் இருக்குது ப்ரிடிக்ஷனை பொறுத்த மட்டும். சரிங்களா? ஒன்று, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். நீங்கள் டெப்த்தை செக் பண்ணீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் ரொம்ப டைரெக்டாகவே மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈரான் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, மார்க்கெட் பாருங்கள், அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுற நாள்லேருந்தே எப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள், நல்லா கீழே இறங்கியிருக்கு. அப்போ குளோபல் மார்க்கெட் பொறுத்த மட்டும் எதாவது இஷ்யூ அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா அந்த சார்ட் மட்டும்தான். சரிங்களா? இது எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிருவாங்க, மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கீழே இறங்கிடும். செகண்டரி இருக்குது அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த கம்பெனி லாபம் பண்ணாலோ நஷ்டம் பண்ணாலோ டைரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். தேர்டு வந்து ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமானது பையர் செல்லர். ஏன்னா ஒரு ஷேரை நீங்கள் தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் வந்து மேலேயே போகும். நீங்கள் தொடர்ந்து விற்றீங்கன்னா ஷேர் வந்து கீழே இறங்கும். அப்போது ஒரு ட்ரேடருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 பேர் இருக்காங்கன்னா இந்த 100 பேரில் 90 பேர் என்னவா இருப்பாங்க, பையராக இருப்பாங்களா செல்லராக இருப்பாங்களான்னு கண்டுபிடிக்கணும். அப்போந்தான் அதுக்கடுத்து நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ், அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பயன்படுத்த முடியும். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, சும்மா கூகுளில் போயிட்டு FIIDII அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? செகண்டரி குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த 2 லிங்க்கையும் கிளிக் பண்ணியிருக்கீங்கல்ல, இதில் FII பொறுத்த மட்டும். சரிங்களா? இதில் செகண்டரி இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மெட்ரோபோலிக். இதில் என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, FII அப்படின்னு இருக்குல்ல, வெளிநாட்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். சரிங்களா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் நிறைய என்ன இருக்குது அப்படின்னா அதாவது விற்றுட்டு போயிருக்காங்க. டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளே இருந்து பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போதே ட்ரேடர் எப்படி இருக்காங்க, கொலாப்ஸாக இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே கொலாப்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நமக்குமே கன்ஃபியூஷன் வந்துடும். செகண்ட், குளோபல் மார்க்கெட் பார்க்குறோமா, இதில் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே இதில் உங்களுக்கு ரன் ஆகும், பர்சன்டேஜ் எல்லாமே ரன் ஆகும். இதில் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை தனியாக எடுத்து பார்க்கணும். சரிங்களா? இது எந்த லெவலுக்கு மூவ் ஆகிருக்கு, ஏன்னா ஒரு 10 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நியர்லி, சரிங்களா, 50 to 80% இந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு மூவ் ஆகும். அதனால் இதை ஒரு பார்வை பார்க்கணும். அப்போது FIDA ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டேன். சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டேன், கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை தனியாக எடுத்து பார்த்துட்டேன். சரிங்களா? கடைசி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, NSE வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. மார்க்கெட் டேட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதில் டெரிவேட்டிவ்ஸ் சைடில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும், அதுக்கு போகாதீங்க, ஈக்விட்டி சைடு இருக்கிறதே வாங்க. ஏன்னா உங்களுடைய ட்ரேட் மேஜராக நெஃப்டியில் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. சரிங்களா? எவ்வளோ கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும், 9:15 தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும். ஆனால் நீங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த ஸ்டாக், இந்த 50 ஸ்டாக், நெஃப்டியில் இருக்க 50 ஸ்டாக்கு எங்கெங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? 9:08 இந்த இடம் பஃபராகி நிற்கும். ஸோ எந்தெந்த ஸ்டாக், அந்த 50 நெஃப்டியில் இருக்க 50 ஸ்டாக் யார் ஃபஸ்ட்டு வாரா, யார் செகண்ட் வாரா, யார் தேர்ட் வாரா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது இதில் நீங்கள் பார்க்கும்போது அதாவது பாசிட்டிவில் இருக்க கம்பெனி எத்தனை, நெகட்டிவில் இருக்கிற கம்பெனி எத்தனை, நேற்றுலேருந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அன்சேஞ்சு அப்படியே தான் நியூட்ரலாக தான் இருக்குது. சரிங்களா? பிரேக் ஈவனில் இருக்குது அப்படின்னா, பிரேக் ஈவன் இந்த சென்ஸ்
ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும் சரிங்களா. ஸோ அன்சேஞ்ச் எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறது இதில் வரும். ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை, 2 ஸ்டாக் தான் இருக்குது. இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதை பார்க்கும்போது நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கும், அப்போ மார்க்கெட் நெகட்டிவ். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன், குளோபல் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. எஃப்ஏடிஏ சரிங்களா, எஃப்ஏஏ வந்து நிறையா செல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது இந்த மேஜரான ஸ்டாக்கும் நெகட்டிவில் இருந்தால் நீங்கள் பை பண்ணுவீங்களா? நான் பை பண்ணுவேனா? இல்லை, பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும் உள்ள. அப்போது இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத யாரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஏதோ ஒரு ஸ்டாக்லாம் ப்ராஃபிட் வரதான் போகுது. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ காட்டில் வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடுது. அங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 100 மான் இருக்கும். இந்த 100 மானையும் அந்த சிங்கம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அந்த சிங்கம் ஒரே ஒரு மானை ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக இருக்கும், அந்த மானை போய் என்ன பண்ணும், ஹிட் பண்ணிடும். ஆனால் அந்த சிங்கத்துக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா. அவங்களுக்கு பல நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அதுக்கு தெரியுது ஒரே ஒரு மானை தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுக்கிற ஸ்டாக் எதுவும் தான் முக்கியம். பக்கத்தில் இருக்க ஸ்டாக் நல்லா பூம் ஆகிட்டுருக்கும், சார் நான் இதை எடுக்கலையே அதை எடுக்கலையே அப்படி சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா, நிறையா மான் இருந்தால் தான் நீங்கள் வேட்டையாடவே முடியும் சரிங்களா. அப்போ நிறைய பையர்ஸ் இருந்தால் தான் நம்மளும் உள்ள பையரோட பையரை போய் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை கிராக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் டவுனில் இருக்குது, மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இது இந்த எல்லா சூழலும் இந்த போர் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நாளில் விலகிரும். அப்புறம் என்னாகும், கிஃப்ட் நெஃப்டி சரிங்களா அப் ட்ரெண்டில் இருக்கும். எஃப்ஏடிஏ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அப்படியே சேஞ்ச் ஆகி அட்வான்ஸில் 45 இருக்கும், டிக்ளைனில் 3 கம்பெனி இருக்கும், அன்சேஞ்சாக ஒரு 2-3 கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நீங்களும் ஒரு பையராக இருந்தீங்கன்னா என்ன யோசிப்பீங்க, ஆமாம் இல்லை எஃப்ஏடிஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் நெஃப்டி சூப்பராக இருக்குது சரிங்களா, 50 கம்பெனியுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடராக உள்ளே போகலாம் அப்படின்னு தோணுதில்ல. அப்போ எல்லோரும் பையராக மாறுறீங்களா. அப்போ நீங்கள் பை பண்ணும்போது என்ன வரும், இதுக்கடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. நீங்கள் எடுக்கிற ஸ்டாக், அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் ஃப்ளூக்கில், அதே மாதிரி நஷ்டமும் ஃப்ளூக்கில் வந்துடும் சரிங்களா. என்டையராக கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு ட்ரேடில் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ப்ரிடிக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு வைங்க. உங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஒரு 100 டைம்ஸ் 10 டைம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணி பாருங்கள், எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.